ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி அண்ட் எத்தீரியம் உடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து எஸ்டர்டே உங்களுக்கு சொல்லியிருப்போம், பிடிசி வந்து எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம். சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இன்றைக்கு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்குது. $1,25,763 வந்து நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம், இப்போயே வந்து மார்க்கெட்டில் செல்லர்ஸ் கூட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ நியூ ஆல் டைம் ஹை வச்சதுக்கு அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படியும் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வருவாங்க. கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் திருப்பி நெக்ஸ்ட் மூவ் ஒன்று மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ அந்த கரெக்ஷன் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இந்த எஃப்இஜி கேப் இருக்குது. முதலாவதாக $1,21,613 $1,21,126 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். கீழே வந்து அங்கே ரெஃப்யூஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் கீழே ரெஃப்யூஜி கேப் $1,19,314 $1,18,673 வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்த மார்க்கெட் வந்து திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இது இந்த எஃப்இஜி நான் சொன்னேன், இந்த ரெண்டாவது எஃப்இஜி இல்லைன்னு சொன்னேன், இந்த மூணாவது எஃப்இஜி $1,18,000 $1,14,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ கேட்குற பாசிபிலிட்டிஸ் என்னென்னு சொன்னால், இப்போ வர பிடிசியோட குட் நியூஸ்ன்றதால எங்களுக்கு வந்து இங்கிருந்து இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, நாங்கள் இதை வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால், வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள் 20 EMA சப்போர்ட் ஒன்று எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பம்ப் ஒன்று தந்துருக்குது. பிடிசி வந்து 20 EMA சப்போர்ட் வந்து எங்கே எடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் $1,09,851 வந்து எடுத்துருக்குது. இங்கேருந்து இந்த வீக்குள்ளுக்கு மட்டும் எங்களுக்கு 14% பிடிசி வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகி இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிடிசி வந்து இந்த வீக்லி சார்ட்டை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தானே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி எங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே வரலாம். கீழே வந்து எங்களுக்கு இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று வீக்கில் எடுத்துகிட்டு அங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் இன்னும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எத்தீரியம் சார்ட்டை நாங்கள் பார்த்துருவோம். ஓகே, எத்தீரியம் சார்ட் பார்த்தோம்னு சொன்னால், எத்தீரியம் வந்து ப்ரீவியஸாக நான் சொல்லியிருப்பேன் வீக்கில் வந்து எங்களுக்கு 20 EMA சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே வராமல் எங்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு எங்கிட்ட வந்து லிக்விடிட்டி கிராப் ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எங்கிட்ட என்ன பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இப்போ எங்கிட்ட வீக்லியில் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். அப்போ எங்களுக்கு வந்து வீக்கில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் இது வந்து என்ன குறிக்கும் அப்படின்னு சொன்னால், பியரிஷ்லேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். இப்போ நம்மளோட டே சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். டே சார்ட்டில் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு சொன்னால், பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகி நான் சொல்லியிருப்பேன் $4,600 வரைக்குமே தெரியும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக $4,613 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் கீழே வர ஸ்டார்ட் ஆகுது. எதனால் கீழே வருது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து கீழே இருக்கிற எஃப்இஜி கேப்ஸ் கீழே வந்து இங்கே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. இப்போ எங்களுக்கு எத்தீரியம் பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எத்தீரியம் பாசிபிலிட்டிஸ் சிம்பிள். மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்து இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. அப்படி மேலே மூவ் ஆகிடுச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து $4,650 $4,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். எங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக இங்கிருந்து இது வரைக்கும் மூவ் ஆகலாம், இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது. எத்தீரியமில் நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.